தமிழ் இண்டஸ்ட்ரியில் சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் எல்லாரோடையும் வந்து ஈக்குவலாக அந்த காலகட்டங்களில் நடித்தவங்க. நடிகர்களை விட அதிகம் சம்பளம் வாங்கிய நடிகை. அதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த காலத்தில் நடிகர்களை விட அன்றைக்கி இருந்த உச்ச நட்சத்திர நடிகர்களை விட அதிகமாக சம்பளம் வாங்கிய நடிகை. இவங்க யார் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தவர். இவங்க வந்து சிறு வயதுலேருந்து பாடக்கூடிய ஆர்வம் உள்ளவங்க. அதனால் வந்து ஸ்கூலில் இவங்க வந்து ஒரு பாடல் பாடுறாங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில். அதை பார்த்து அங்கே கர்நாடக ஒரு டைரக்டர் வந்து இவரை வந்து அந்த படங்கள் நடிக்க வைக்கிற முயற்சி பண்ணார். முதல் படம் கர்நாடக படம் பண்ணுறாங்க. அந்த கன்னட படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம். அதற்கு பிறகு அவங்க தமிழுக்கு வர்றாங்க. அதில் உங்களுக்கு வயசு அந்த படம் நடிக்கும்போது ஒரு 17 வயசு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், வயது ரொம்ப கம்மியான வயது தான். 17-18 தான் அந்த கன்னட படம் பண்ணுறாங்க. அந்த படம் பெரிய ஹிட்டு. அந்த படத்துக்கு பிறகு அவங்க தமிழில் வர்றாங்க. தமிழில் வந்து அவங்க நடித்த படங்கள் நிறைய, எல்லாமே மேக்சிமம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு படங்கள். அதை குறிப்பாக சொல்லணும்னா நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் படம் வந்து எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு படம்.